சிந்தாமணி ரோஹிணியை பார்க்குறதுக்காக வராங்க. வீட்டில் அவங்க அம்மா கிறிஷ் எல்லாருமே இருக்கும்போது ரோஹிணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி இங்கே வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அப்போது சிந்தாமணி ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, ஏமா நான் எனக்கு தெரியாமல் நீ ஏதாவது வேலை பார்த்துருக்கியான்னு அப்படின்னு சொல்ல, என்ன அடி சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லும்போது உடனே சிந்தாமணி கேட்குறாங்க, இல்லை எனக்கு தெரியாமல் நீ ஒரு வேலை பார்த்துருக்கு, எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்ல, ஆண்டி நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லும்போது உடனே சிந்தாமணியும் இங்கே ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, இல்லை சாமியாடி அம்மா ஒருத்தவங்க மூலமா நீ ஏதாவது குறி சொல்ல வச்சியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா என்னைக்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இப்போது இதனால் மாஸ்டருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னா ஒரே சாமியாடி 2 இடத்துலையும் குறி சொல்லியிருக்காங்கன்னா அப்போது இதெல்லாம் எதனால் நடந்ததுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களான்னு சொல்ல, அதுக்குன்னே இங்கே ரோஹிணியும் அப்படி யோசிச்சிருந்தா எப்போவும் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டாங்களாண்டி, அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு சாமியார் அம்மாவோ குறி சொல்கிறவங்களோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை அப்பட்டமா நம்புறவங்க. ஏன் முத்து சின்ன வயசா இருக்கும் போதே சாமியார் ஒருத்தவங்க உங்க உயிருக்கு ஆபத்து, அதனால முத்து உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே முத்துவை கொண்டு போய் வெளியிலையும் தங்க வச்சாங்க அப்படின்னு இங்கே உடனே ரோஹிணி சொல்ல, இதில் இப்படி வேற இருக்கா அப்படின்னு அப்போதான் இங்கே சிந்தாமணி யோசிக்க செய்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, அதனால நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம்னு சொல்ல, நானும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன். உனக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதே சாமியாடி அம்மாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா மீன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானே இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க வச்சிருக்கேன். அவள் கடைசி வரைக்கும் அந்த வீட்டுலேருந்து வீட்டை விட்டு வெளியே போகலை அப்படின்றதுனால தானே, அதனால தானே இங்கே மாஸ்டருடைய வீட்டுக்கார நான் பைக்கு ஏற்றி அவருக்கு அடிபடவும் வச்சேன். அதுக்கப்புறம் தானே மாஸ்டர் நம்பினாங்க அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் இங்கே ரோஹிணியும் அது எல்லாமே எனக்கு புரியுதாண்டி, இனிமேல் இப்படி ஒரு தவறு நடக்காது, எதுவாக இருந்தாலும் இனி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே செய்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்ல, சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். லட்சுமி அதை பார்த்துட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஷாக்கை விட்டு மீள முடியாமல் நிற்க, நீ எப்பமா வந்த அப்படின்னு சொல்லி ரோஹிணி திரும்பி பார்த்து கேட்குறாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ரோஹிணி அப்படின்னு சொல்ல, அப்போது நீ எல்லாத்தையுமே, ஆமாம் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடி, நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்றதுக்காக திரும்பவும் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இப்போது அந்த அண்ணன் என்னடி பண்ணார், அவர் அந்த வீட்டில் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அவருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து, அதனால் அவர் உயிருக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்குன்னே ரோஹிணியும் தம்மாவை பார்த்து, இங்கே பாருமா, உனக்கு மற்றவங்க மேலே இருக்க அன்பை விட அக்கறையை விட என் மேலே உனக்கு துளி கூட அன்போ அக்கறையோ இல்லவே இல்லைம்மா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதை கேட்டதும், இங்கே பாருடி, நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும், மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும், இதெல்லாம் நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம். ஆனால் நீ அநியாயத்துக்கு தோண நினைக்கிட்டு இருக்க. ஏற்கனவே இந்த சிந்தாமணியை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மீனா தான் இந்த சிந்தாமணிக்கு எதிரியே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளும் அதே தொழிலை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சிந்தாமணிக்கு அதில் பிடிக்கல. அதுதான் உண்மை கூட. உன்னையை வச்சு இங்கே கேம் விளையாடுற மாதிரி தான் எனக்கு தோணுது ரோஹிணி. நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது உனக்கு நல்லது. நீ இந்த சிந்தாமணியை நம்பின, இப்போ இருந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை கூட வாழ விடாமல் அந்த சிந்தாமணி என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு ரொம்ப கோபமாகவே பேசிட்டு உள்ள போக, ரோஹிணியும் ஏதோ ஒரு யோசனையோட நின்றுட்டே இருக்கவும் செய்கிறாங்க. இவ செஞ்ச இந்த பாவத்தையெல்லாம் நான் எந்த கோவிலில் கொண்டு இங்கே கழிக்க போகிறேனோ தெரியலன்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இங்கே ரோஹிணியுடைய அம்மா கோவிலுக்கு போகிறாங்க. அதே கோவிலுக்கு தான் இங்கே முத்து மீனாவும் வந்திருக்காங்க. அவங்க முத்து மீனாவை பார்த்ததும் பேசலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் அவங்க இங்கே அவங்க அம்மா கிட்ட முகம் கொடுத்து கூட பேச தயாராகவே இல்லை. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, மீனா முத்து நான் சொல்ல வரதை கேளுமா அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. உங்கள் மேலே நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம். ஆனால் நீங்களும் ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லைன்னு சொல்ல, நான் என்னம்மா பண்ணுறது, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் ஏமாத்திருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல, முத்துவும் சொல்ல, நீங்கள் இந்த பாவத்தையெல்லாம் கழிக்கணும்னா நான் ஒன்று சொல்லட்டுமான்னு முத்து கேட்குறாங்க. என்னப்பா முத்து, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா, நான் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, நீங்கள் எங்கேயும் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், எங்களுக்காக நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொன்னால் மட்டும் போதும், அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முத்துவும். இதை கேட்டதுமே ரோஹிணியுடைய அம்மாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. மீனாவும் அதே தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் என்னப்பா வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்லணும், உங்கள் பொண்ணு ஆரம்பத்துலேருந்து பண்ண விஷயத்துலேருந்து நடந்து முடிஞ்ச விஷயம் வரைக்கும் நீங்கள் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக எங்கள் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டிவோர்ஸ் ஆகும். அதை நீங்கள் செய்வீங்களா? உங்கள் பொண்ணுக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய மாட்டீங்க.
ரோஹிணி பக்கமாக நிற்கிற நீங்களே வந்து கோர்ட்டில் உண்மையை சொன்னால் ஜட்ஜே அப்போ தான் நம்புவார். ஆனால் நீங்கள் தான் அதை சொல்ல மாட்டீங்களேன்னு முத்துவும் கேட்க, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தண்டப்பா நான் இந்த கோவில் அலைஞ்சிட்ருக்கேன். அவள் வாழ்க்கையை எதிராக நான் எப்படிப்பா வந்து சாட்சி சொல்ல முடியும்னு அங்கே ரோஹிணியுடைய அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கு முத்துவும் மீனாவும், அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி இனி எங்ககிட்ட பேச வேண்டாம், இனி எங்களை நீங்கள் பார்க்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம், வா மீனா போகலாம் அப்படின்னு மீனாவை கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க முத்துவும். மீனாவும், என்னங்க திடீர்னு அவங்கக்கிட்ட இப்படி கேட்டால் அவங்க எப்படிங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல, மீனா அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க வாயிலேருந்து வந்த உண்மையை நானே வீடியோ எடுத்துட்டேன், இதோ இந்த அர்ச்சனை குடையிலேருந்த ஃபோன் தான் அந்த வீடியோவையும் எடுக்க செஞ்சதுன்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் மீனா, அவங்க வந்ததுலேருந்து அவங்க பொண்ணு வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பற்றி புலம்புனாங்க, தனக்கே இந்த விஷயம் தெரியாதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரியும்னு ஒத்துக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டிருக்கேன், அதுவும் இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் என் பொண்ணு ஏமாத்தினத்துக்காக உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான், அதுவும் உங்கள் அண்ணனுடைய வாழ்க்கைக்கு எடுத்தது அதை விட பெரிய தப்பு தான். என் பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டாவது பண்ணியிருந்திருக்கணும். கட்டின புருஷனுக்கு கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சது அது பெரிய பாவம்தான். அந்த பாவத்தை கழுவதான் நான் கோவிலாக போயிட்டுருக்கேன். மன்னிச்சிருப்பா முத்து, என்னால் அவளுக்கு எதிராக வந்து அங்கே சாட்சி செய்ய முடியாதுன்னு அங்கே ரோஹினுடைய அம்மா பேசினதை எங்கள் முத்து வீடியோவும் எடுக்க செஞ்சுருக்காங்க. என்னதான் கவுன்சிலிங் அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் போனாலும் இந்த வீடியோ ஆதாரம் மட்டும்தான் மீனா நம்ம பக்கம் நிற்கும். மனோஜுக்கும் அந்த ரோஹினிக்கும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அவங்க வாயிலேருந்தே அவங்க சொன்ன உண்மை மட்டும்தான் நமக்கு ஆதாரமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஏங்க இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் அம்மா கிட்டேயோ மனோஜ்கிட்டேயோ சொல்ல வேண்டாம். இந்த மனோஜ் அவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். அந்த ரோஹினிகிட்ட எக்கு தப்பாக பேசி அப்புறம் இருக்கிற இந்த ஆதாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவான். இப்போதைக்கு இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். நம்ம 2 பேரை தாண்டி இந்த விஷயம் வெளியே வந்துட்டு வேறு யாருக்கும் போக வேண்டாம். நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் நம்ம வக்கீல்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துவும் பேசிட்டு போனதை நினச்சி அவங்க அம்மா வருத்தப்பட்டும் நிற்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் சரியான ஆதாரமும் எங்கள் கையில் கிடைக்கவும் செஞ்சுருக்கேன். அதே போல் தான் அங்கே ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வந்த மனோஜ் அம்மா கிட்டேயும் இங்கே வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் ரொம்ப கவலையாக இருக்க விஜயா கேட்குறாங்க, என்ன ஆச்சுறான்னு சொல்லி கேட்க, தினம் அந்த ரோஹினியுடைய தொந்தரவு தாங்க முடியலைம்மா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்போ எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கும்னு இருக்குன்னு சொல்லும்போது சீக்கிரமாகவே கிடச்சிரும், அதை பற்றி நீ கவலைப்படாதரான்னு இங்கே விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் இப்போதைக்கு முடியலை, போலீஸு கேஸு ஸ்டேஷன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. இப்போதைக்கு பொண்ணு பார்க்குறதையும் நான் தள்ளி தான் வச்சுருக்கேன். முதல்ல அவகிட்டேருந்து உனக்கு முழுசாக ஒரு விடுதலை கிடைக்கட்டும், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அம்மா உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டான்னு விஜயா இங்கே மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க. மனோஜ் இதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு அமைதியாகவே இருக்க, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நாளைக்கே நாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு அங்கே ரவியும் கேட்குறாங்க. சின்னாமணி தாண்டா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு ஏதோ முக்கியமான ஒரு விஷயமா அதை அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு தான் பேசணுமா, எல்லாருமே வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, என்னவா இருக்கும், எதுக்காக நம்ம எல்லாரையும் அங்கே கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு இங்கே மனோஜும் அதே போல் அண்ணாமலையும் கேட்குறாங்க. நாளைக்கு போகிறதுல என்னங்க ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்ல, இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்குமே தெரியல, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாமல் சிந்தாமணி எதுக்காக எல்லாருமே அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாமல் முத்துவும் யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் முத்து மீனா இவங்க ஒரு பக்கம் கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அதே போல் தான் இங்கேருந்து கிளம்பிட்டு இவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் கீழே வந்துட்டு ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் ஹாலுக்கு தான் எங்கள் விஜயாவும் வர சொல்லியிருக்காங்க. விஜயாவும் அங்கே போகிறாங்க. சிந்தாமணிலேருந்து எல்லாமே இருக்காங்க. வாப்பா முத்து, மீனா, நீங்கள் காலையில் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட விஷயத்த சொல்லிக்கலான்னு இருந்தேன்னு மீனாவும் முத்தும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, அவங்க வேன் கூட வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து முத்து மீனா கிட்ட சொல்ல, என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நீ வாப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க. அவர் தான் மேடை ஏறி பேசவும் செய்கிறாரு. இந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் மெம்பராக நான் இருந்திருக்கேன், அசோசியேட் பிரசிடெண்ட்டாகவும் நான் இருந்திருக்கேன். இப்போதைக்கு இந்த பதவியிலேருந்து நான் விலகணும்னு முடிவு பண்ணி அந்த பதவியில் நிர்ணயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாருமே நான் வர சொல்லியிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவர் பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒன்னே சிந்தாமணி பக்கத்தில் விஜயகிட்ட சொல்கிறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட் ஆக போகிறதே நான் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா ஆச்சரியத்தோடு கேட்க, ஆமாம் மாஸ்டர், இந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாக தான் நான் இப்போ ஆக போகிறேன், மேனேஜர்கிட்டலாம் இதை பற்றி பேசிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது கிடைக்கும், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் உங்கள் எல்லாருமே நான் கூப்பிட்டேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அது மட்டும் நடந்துருச்சுடா உங்கள் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்ல அப்படியா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா. மேலே நின்றுட்டுருக்கு அவரும், இந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாக நான் இருந்தது வரைக்கும் போதும், என்னுடைய பையன் ஹெல்த் கண்டிஷனுக்காக நாங்கள் வேறு ஊருக்கு போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல முத்துவும் மீனாவும், பாவங்க இவங்க இங்கே எந்த வரைக்கும் நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இப்போ இவங்க இங்கேருந்து போகிறாங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்ல, ஆமாம் மீனா எனக்கும் அப்படி தான் இருக்குன்னு இங்கே முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாக நியமிக்கிறதுக்கு யாராவது தேர்தலில் 2 பேர் போட்டியிடுவாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்க தான் அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி நடக்க போகிறதில்லன்னு சொல்ல, இங்கே ஒரு ஆளை நாங்கள் எல்லாருமே மொத்தமாகவே முடிவு பண்ணி நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனால் ஒன்று, அப்பார்ட்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கவங்க இதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கவங்களாக இருக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கவங்க இந்த அப்பார்ட்மெண்ட் மீறினா ஒருத்தவங்கன்னு சொல்ல, விஜயா சிந்தாமணியை பார்த்து சிரிக்க சிந்தாமணி கை கொடுத்துட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ சரி நாங்கள் தேர்வு பண்ண அந்த ஆளை மேடைக்கு கூப்பிடலாமான்னு சொல்லும்போது சிந்தாமணி கிளம்பி நிற்கிறாங்க. அதுக்குள்ளே மேடையில் இருக்கவர், முத்து மீனா இவங்க 2 பேரையும் தான் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பிரசிடெண்ட்டாகவே தேர்ந்தெடுத்திருக்கோம், முத்து தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய பிரசிடெண்ட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு கூப்பிட கைத்தட்டல் பயங்கரமாக வேலுக. விஜயா அண்ணாமலை இவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணாமலை ரவின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. சிந்தாமணி அப்படியே அமைதியாக உட்காரு, என்ன சிந்தாமணி உங்களுக்கு கொடுக்குறதா சொன்னீங்க, இப்போ என்னடா இந்த முத்துவுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்ல, எனக்கும் அதான் மாஸ்டர் எதுவுமே புரியலைன்னு அங்கே சிந்தாமணி விஜயாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறதே இங்கே முத்துவை தான். முத்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வச்சிருவான்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இவரை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட வேலையும் பார்க்குறவங்க, மற்றவங்களுடைய விஷயத்தில் எப்படியெல்லாம் தலையிட்டு அதை எப்படி சரி பண்ணலான்னு முடிவும் பண்ணுறவங்க. என் பையன் விஷயத்திலே கண் கூட நான் பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பணும், இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு கிளம்பணுன்ற ஒரு நேரம் வந்தப்போ இங்கே இருக்கவங்களையெல்லாம் பார்த்து பேசியாச்சுப்பா முத்து, ஆனால் நீயும் ஒய்ஃபும் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டில் இருக்கான், நான் என் வீட்டில் இருக்கேன், ஒரு சின்ன பிரச்சனையாளன்னு சொல்கிறாங்க முத்துவும். அப்புறம் என்னப்பா நீங்கள் இதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாமேன்னு சொல்ல, உங்களுக்கு வாடகை கூட தேவைப்படாதுன்னு உடனே அங்கே இருக்கவங்களும் சொல்கிறாங்க. முத்து இதை கேட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் தப்பாவும் விட்டு வரதை நினச்சி ரொம்ப மனசு வருத்தத்தோட, இல்லை பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அப்பார்ட்மெண்ட்டில் எப்போ பிரச்சனை வரும், என்னெல்லாம் பிரச்சனை நடக்கணும் உனக்கு சரியாக தெரியுமான்னு தெரில, அதை பற்றி கூட நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் இருந்தால் தானப்பா முடியும். இந்த பொறுப்பு உங்ககிட்ட இருந்தால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நானும் நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சேன். எனக்காக நீ இந்த ஒரு உதவியை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்டதுமே முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சந்தோஷம்தான், ஆனால் இதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்களே அது எப்படி முடியும்னு நினச்சி யோசிக்கிறாங்க. நீ பகல்லேருந்து ஃபுல் டைம் இங்கே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ இங்கே இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லும்போது, இங்கே அவதான் இவர் சொல்கிறாருன்னு மீனா சொல்லும்போது, இங்கே அண்ணாமலை அதெல்லாம் முத்து இருப்பான்னு சொல்லிடுறாங்க. இங்கே முத்து அண்ணாமலை பார்க்க, நீ பற்றிலாம் நீ யோசிக்காதடா முத்து, நான் என்ன இங்கே உன் கூடயும் மீனா கூடயும் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விஜயாவுக்கு இன்னும் பெரிய ஷாக்கிங்காகவே இருக்குது. நீங்கள் 2 பேரும் இருக்கிற இடம் தான் அப்பா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அண்ணாமலை சொல்ல, அப்புறம் என்ன அப்பாவே ஓகே சொல்லிட்டாருன்னு அந்த பதவியை கொடுக்குறவரும் சொல்ல, முத்துவுக்கு மீனாவுக்கு பெரிய சந்தோஷம். மேடையில் 2 வார்த்தை பேசிட்டு கீழே வந்துடுறாங்க. இப்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய பொறுப்பு முத்து மீனா கையில் போனதை நினச்சி விஜயாவுக்கு சங்கடமாக இருந்தாலும் சிந்தாமணிக்கு பயங்கர வருத்தம், அதே நேரம் கோவம் வருது. மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, நான் என்ன மேடம் பண்ணுறது, இங்கே மேடம் கோமாவில் இருந்தாங்க, அவங்களும் கண் முழிச்சிட்டாங்க, இப்போ அவங்க தானே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க, நான் கூட அவங்கக்கிட்ட பேசி சமாளிச்சிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் அவங்க இதுக்கு சம்மதிக்கலை. நாம் அப்பார்ட்மெண்ட்டை கட்டி வாடகைக்கு விட்டதோடு சரி, அந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய அசோசியேட் பிரசிடென்ட் ஆகணும்னு முடிவு பண்ணுறது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான், அந்த முடிவை நாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் என்ன மேடம் பண்ணுறதுன்னு சொல்ல ஃபோனை வச்சிடுறாங்க சிந்தாமணியும். அப்போது அங்கே இருக்கவரும், சரிப்பா முத்து நாங்கள் இன்றைக்கே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, நாங்கள் கண்டிப்பாக அதை என்றைக்குமே மறக்கவே மாட்டோம், உங்கள் மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு முத்துவும் மீனாவும் சொல்ல, அண்ணாமலையுமே அவங்கள ரொம்பவே பாராட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் இங்கே இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க, இதே அப்பார்ட்மெண்ட்டில் வீடும் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்னப்பா நம்ம இங்கே இருந்துக்கலான்னு சொல்ல, ஆமாப்பா இனிமே நம்ம எங்கேயும் போக வேண்டாம், நாம் யார்கிட்டையும் போய் பிரச்சனையும் பண்ண வேண்டாம், அம்மா நினச்சது போல் அம்மா மனோஜ்னு அவங்க எல்லாரும் தனியாகவே இருந்துக்கட்டும், நீங்கள் நான் மீனா 3 பேரும் இந்த வீட்டில் இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. மீனா உனக்கு சம்மதம் தானேன்னு சொல்ல, இதில் எனக்கு என்னங்க கண்டிப்பாக இருந்துக்கலான்னு சொல்ல, ஆமாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு பொறுப்புக்கு இருக்கிறது எல்லாம் சும்மா தானேங்க, இதுக்கெல்லாம் சம்பளம் தான் எதுவுமே கிடையாதுன்னு விஜய் சொல்ல, ஆமாம் பல அப்பார்ட்மெண்ட்டை அவங்க எடுத்து நடத்துறது தான் அவங்களுடைய பொறுப்பு தான்,
அது தனிப்பட்ட விருப்பம். சம்பளம் வாங்குறதும் வாங்காதும் கொடுக்குறதும் கொடுக்காதும்னு சொல்ல, அப்போ தான் வந்துட்டு முத்து சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் சம்பளத்தை எதிர்பார்த்தெல்லாம் இதை நான் ஒத்துக்கவும் இல்லைன்னு சொல்ல, அப்போது வீடை காலி பண்ணிட்டு வெளியே வந்தவங்க, நீ சம்பளத்தை எதிர்பார்க்க மாட்டேன் முத்து, ஆனால் அதை கொடுக்காம இருக்க முடியுமா? 180 வீடுகள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்க வேண்டிய உரிமை உனக்கு இருக்குது. நீ கார் ஓட்டுறது போக வேன் ஓட்டுறது போக இந்த சவாரியெல்லாம் பார்த்தது போக இங்கே இருக்க பிரச்சனைகளையும் பார்த்துக்கணும். சும்மா எதையுமே செய்ய முடியாதுல்லப்பா. எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு கஷ்டம் இருக்க தானே செய்து. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பேசி மாதம் 25,000 சம்பளத்தை உனக்கு போட்டு கொடுக்கலான்னு நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம். மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும். அதே நேரத்தில் யாருக்கும் யாராலையும் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது விஜயாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. 25,000மான்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கப்புறம் போக போக மற்றவங்க இன்னும் கூடுதலாக கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு அவரும் சொல்லிட்டு, சரிப்பா முத்து நாங்கள் கிளம்புறோன்னு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் அங்கே நின்றுகிட்டு இருக்க இங்கே முத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஒரு சுற்றி பார்த்துட்டு, மீனா நம்ம லைஃப்பில் வந்த கஷ்டம் எல்லாமே இனி ஒன்றுமே இல்லாமல் போக போதில்லைன்னு சொல்ல, ஆமாங்க நம்மளை கீழே விழ வைக்கணும் தாழ்த்தணும் நமக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முகத்தில் இன்னைக்கு கரிய பூசின விதமாக சந்தோஷப்படுறோம்ல, அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம இனி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே தாங்க இருப்போம்னு சொல்லும்போது சிந்தாமணி அந்த இடத்த விட்டு கோவத்தோடு நகர்ந்து போக விஜயாவும் அண்ணாமலையுமே இங்கேருந்து கிளம்புறாங்க. சரிப்பா முத்து இந்த வீட்டுக்கு எப்போ வாரி வரலான்னு நீ சொல்லு, நானே அப்போ வந்துடுறேன்னு அண்ணாமலை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு விஜயா அண்ணாமலை திட்டுறாங்க, என்ன விஜயா எதுக்கு இப்போ நீ சத்தம் போட்டுட்ருக்குன்னு சொல்ல, பின்ன என்னங்க அவனும் அந்த மீனாவும் கூப்பிடுறான்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்க, மீனாவே இந்த வீட்டுக்கு நீ வரவழைக்க போகிறதில்ல, என்னாலையும் என் பையன் முத்து இல்லாமலோ என் மருமக மீனா இல்லாமலோ இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதை நானே முடிவு பண்ணிட்டேன், இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளே போய் படுக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. என்ன மாஸ்டர் நீங்களும் இந்த முத்து கூட சேர்ந்து என்கிட்ட ஏதாவது விஷயத்த மறைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சிந்தாமணி, எனக்கே இந்த விஷயம் அங்கே வந்ததுக்கு பிறகு தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போதும் சிந்தாமணியும், இந்த முத்துவையும் மீனாவையும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டையே தான் பங்குக்கு தனக்காக வாங்கிக்கிட்டாங்களே, இதை நான் எதையுமே நடத்த விட மாட்டேன்னு சொல்ல, சும்மா இருங்க சிந்தாமணி அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தால் போதும், தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி அப்புறம் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க, அந்த முத்துவை பற்றி எனக்கு தான் தெரியும், என்ன இருந்தாலும் அவனை பெத்தவளாச்சே, என்கிட்ட இருக்க அந்த வம்பும் அந்த கோவமும் அவங்ககிட்ட இல்லாமலா போயிடும், அவங்ககிட்டேருந்து நீங்கள் விலகியே இருங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லதுன்னு விஜயா சொல்லும்போது அது இன்னும் சிந்தாமணியை கோவப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. சிந்தாமணியை ஃபோனை வச்சபடி யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒரே நாளையில் எப்படிப்பா இப்படியெல்லாம் அவனால் ஆக முடியுது பாத்தியா, அவனுக்கு வேணு கிடச்சிருக்கு, அது மூலமாக வருமானம், அதுக்கப்புறம் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இங்கே பூக்கடை வச்சு நடத்துகிற மீனா அது மூலமாகவும் வர வருமானம், அதே அப்பார்ட்மெண்ட்டில் கார் வச்சுருக்கான், கார் வச்சு அது மூலமாகவும் சவாரி கொண்டு விடுவான், பாத்தியாம்மா இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அசோசியேட் பிரசிடெண்ட் ஆகிட்டான். இப்போ பாரு நான் படிச்சிருக்கேன், இவ்வளவு நடந்தும் எனக்கு எதுவுமே ஆகலை, ஆனால் அவன் படிக்காதவன், எப்படி அவனால் மட்டும் இவ்வளவு பண்ண முடியுது, இப்போ அவனுக்கு சொல்லப்போனால் சம்பளம் என்னை விட அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி எங்கள் மனோஜ் புலம்பிகிட்டே இருக்காங்க. ஆமாண்டா அவன் சொல்கிற மாதிரி எல்லாமே உண்மைதான், நீ படித்தும் முட்டாளாக இருக்க, அவன் படிக்கவே இல்லைனாலும் புத்திசாலித்தனமாக எதை பண்ணனா எங்கே காய் நகர்த்தினா என்ன பண்ண முடியுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு விஜயாவும் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு, அதுக்கு முத்து மீனாவோட நல்ல மனசு உன் பிள்ளைக்கே இருந்ததுன்னா நல்லதாகவே நடக்கும், ஆனால் அதுதான் அவன்கிட்ட இல்லையே, படிப்பு எல்லாத்தையும் தாண்டி புத்திசாலித்தனம் அதையும் தாண்டி ஒரு நல்ல குணம்னு ஒன்று இருக்குது, அடிப்படை குணம்னு ஒன்று இருக்குது, அது உனக்கோ இல்லை உன் மகன் இங்கே மனோஜுக்கோ இல்லவே இல்லை, அதனால் நீங்கள் அதை பற்றி பேசணுன்ற அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் விஜயாவும் மனோஜும் அப்படியே கடுப்பில் நிற்க, முத்துவும் மீனாவும் இனி முன்னேறிட்டே இருப்பாங்கல்ல, இனிமேல் அவங்க வாழ்க்கையில் பணமழை தானே கொட்டை போகுது அப்படின்னு மனோஜும் நினச்சிட்ருக்காங்க, விஜயாவும் நினச்சிட்ருக்காங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் அளவு கடந்த சந்தோஷம். சந்திரா வீட்டில் இந்த கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணவும் செய்கிறாங்க சத்யா அவங்களுக்காக.